பூஜா, அந்த டைம்ல டீச்சர் வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. அவங்க வந்ததுனால நான் தப்பிச்சேன். ஆமாண்டா. இல்லனா அந்த தடிமாடு என்ன ஒரு வழியாக்கியிருப்பான். அது தெரியுது இல்ல. அதுக்கப்புறமா நீ நம்ம டீச்சர் கிட்ட அவன் உன்னை மிரட்டின விஷயத்த ஏன் சொல்லாம விட்ட? நாம விஷயத்த டீச்சர் கிட்ட சொல்லியிருந்தா அவன் என்ன ஏதாவது பண்ணிருப்பான். சொன்னாலும் சொல்லனாலும் இப்ப அவன் அதுதான் செய்ய போறான். அதுவும் சரிதான். புரியுதுல்ல? அப்படின்னா வா, நம்ம இப்பவே போய் இந்த விஷயத்தை டீச்சர் கிட்ட சொல்லலாம். இல்லடி, முதல்ல அவர்கிட்ட கேட்கலாம், அப்புறமா டீச்சர் கிட்ட சொல்லிக்கலாம். யார்கிட்ட கேட்க போற? வேற யாரு? என் ஃப்ரெண்டு கிட்ட தான். ஓஹோ, உன் பிள்ளையார்கிட்ட. ஆமா, அவர்தான் நம்ம ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு சரியான சொல்யூஷன் சொல்லுவாரு. அப்படின்னா அவர் இப்ப எங்க போனாரு? அது அது வந்து நேத்து அந்த தடிய உன்னை அடிக்க வந்தப்போ உன் பிள்ளையார் உன்னை காப்பாத்த வரல. இன்னைக்கு அவன் உன்னை மிரட்டினப்பவும் பிள்ளையார் உனக்கு உதவி செய்ய வரல. அவர் வராததுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். ஆ, இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்லட்டுமா? வேண்டாம், நீ சொல்ல போறது என்னன்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு பிள்ளையார பத்தி யாரு குறை சொன்னாலும் அது எனக்கு பிடிக்காது. சபாஷ்டா கண்ணா. பிள்ளையாரப்பா, நட்போட மானத்தை நீ காப்பாத்திட்ட. பிள்ளையாரப்பா, ஆனா என்ன காப்பாத்த நீங்க வரலையே. உன்னை காப்பாத்த அங்க வேற ஒருத்தங்க வந்தாங்கல்ல. வேற ஒருத்தங்களா? ஆமா, நேத்து பூஜா தானே அந்த தடியன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினா. இன்னைக்கு உன் டீச்சர் உன்னை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்காங்க. ஓ, அவங்க எல்லாரும் இருந்ததுனாலதான் நீங்க என்ன காப்பாத்த வரலையா? ஆமா ராம், யாருக்குமே துணை இல்லாதவங்களுக்கு தான் ஆண்டவன் துணையா இருப்பான். டேய், என்னடா நீ தனியா பேசிட்டு இருக்க? நீ பேசாம இரு, நான் பிள்ளையார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. ஓ, திருப்பி பிள்ளையாரா? இவனுக்கு இதுவே பொழப்பா போச்சு. ராம், உன் ஸ்நேகிதிக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா? உங்க மேல அவளுக்கு நம்பிக்கை இருக்கு பிள்ளையாரே. ஆனா நீங்க என் ஃப்ரெண்டுன்றதான் அவளால நம்ப முடியல. அப்போ நீ ஒண்ணு செய், நேரா அந்த தடிய சொன்ன அந்த மைதானத்துக்கு நீ போ. ஐயோ கணேஷா, பயப்படாத ராம், நான் தான் உன் கூடவே இருக்கேனே. அத தெரிஞ்சிருந்தும் நீ எதுக்காக இப்ப பயப்படுற? அதுவும் சரிதானே. எது சரி? என்ன சரி? பிள்ளையார் என் கூட இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? ராம், ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பமா? இது ஆரம்பம் இல்ல, முடிவு. முடிவா? நீ என்ன சொல்ற? ஆமா, அந்த தடி அட்டகாசத்துக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்ட போறேன். நீ என்னடா உளர்ற? உன்கிட்ட பேசலாம் என்கிட்ட டைம் இல்ல. நான் கிரவுண்டுக்கு போறேன். கிரவுண்டுக்கா? அங்க அவன் இருப்பான்டா. ஆமா, அந்த தடியை எனக்காக காத்துக்கிட்டு தான் இருப்பான். இப்ப நான் அவனை பார்க்க தான் போறேன். நீ வேணும்னா என் கூட வா, இல்லனா நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ. ராம், கடவுளே, நிச்சயமா இவனுக்கு பைத்தியம் தான். அங்க என்னடானா அந்த சுப்பிரமணி இவனை துவைச்சு எடுக்க காத்துட்டு இருக்கான். அது தெரிஞ்சும் இவன் ஏன் அங்க போறான்? அந்த தடியை இவனை சும்மா விடுவானா? இவனை காப்பாத்த அங்க யாரு இருக்கா?